ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இங்கே கோயம்புத்தூரில் நல்ல கிளைமேட்டுங்க. இப்படி ஒரு கிளைமேட்டில் சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? பார்த்தீங்களா, இங்கே செம்ம காற்றுங்க. கோயம்புத்தூரில் செம்ம மழை, செம்ம காற்று, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் நம்ம வீட்லேயே செய்யலாம். மாவு மட்டும் மத்தியானமே நம்ம குழச்சி வைக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு நான் ஈஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஈஸ்ட் நம்ம தண்ணியில் ஊற்றி அதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓரமாக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் லம்ஸாக வரக்கூடாது. நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவு நான் ஒரு 3/4 கிலோ போட்டிருக்கேங்க. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஈஸ்ட்டு, அதை மாவுக்குள்ளார நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கெல்லாம் நம்ம குழைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தனி பவுலில் நம்ம போட்டு இன்னும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. மூடி போட்டு நம்ம மூடி அதை வச்சிடலாம். அது எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ரெடி ஆகிறதுக்கு வேணும். ஸோ அது ஓரமாக ஒரு சைடில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ அடுத்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக நம்ம க்ளீன்லாம் பண்ணிவிட்டு பன்னீர் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரீசரில் இருந்துச்சுங்களா, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை ரொம்ப ஃபைனாக நம்ம கட் பண்ண வேணாம், சும்மா குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே கண்ணெரியும். நான் எப்போவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா என்னால் அந்த இதெல்லாம் தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நீளமாக கொஞ்சம் குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வணக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப தின்னாலாம் கட் பண்ணோன்னுலாம் எதுவும் கிடையாது. ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற அதோட நெட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வெள்ளை கலரில் இருக்கும் முன்னாடியே, அதை கண்டிப்பாக எடுத்துடணும். அது போட்டு சமைக்காதீங்க.
அடுத்தது தக்காளியிலையும் அதே மாதிரி தான், அந்த நெட்டியை எடுத்துகிட்டு குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னால ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு கடாய் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் தான். அந்த பேனை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து வணங்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்றிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே சேர்த்து நம்ம பூண்டையும் வந்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகி வந்துடட்டும். இந்த மிக்சருக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 10லேருந்து 15 வரமிளகா வந்து போடுங்க. நான் வந்து 5 பேருக்கு வந்து சமைக்கிறனால ஒரு 10 போட்டிருக்கேன். இது குண்டூர் மிளகாய், கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மிளகாயில் பார்த்து போடுங்க. அது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் போட்டுக்கோங்க. நான் கேஷ்யூ நட் போட்ட வீடியோ எப்படியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு, அதனால கேஷ்யூ நட் ஒரு 10லேருந்து 15 பீஸ் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா வந்து உடையிற ஸ்டேஜ் வந்து வர்ற வரைக்கும் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து நல்லா வந்து கூல் ஆகிரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாங்க. நம்ம குழம்பு செய்கிறதுக்காக அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும். அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் எப்படி இருக்குன்னு. காரம் இன்னும் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த காரமே போதும்னா இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ஆடே பண்ண வேணாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது வந்து பன்னீர் வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 பேர் சர்விங்னால 1/2 kg பன்னீர் எடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குழம்பு இருக்குது இல்லைங்களா, நல்லா வந்து ஒரு கொதித்து வர்ற ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம லிட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி வந்து மேலே வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் மசாலாவுக்கு எப்போவுமே கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம், கசூரி மேத்தி தான் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டர் வந்து அது மேலே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபே பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மாவு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தேங்க. மாவு வந்து நல்லாவே புஸ்ஸுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து கிளியராக பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட இந்த கல் வந்து இல்லைங்க. ஸோ நான் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி வச்சு அதில் தான் நான் வந்து சப்பாத்தி பரோட்டா இதெல்லாமே வந்து செய்வேன். ஸோ கவுண்டர் டாப்பில்
கவுண்டர் டாப்பில் பண்ணுற கம்ஃபர்டபுள் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாவை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடியில் வந்து கொஞ்சம் மைதாலாம் போட்டு பிசைஞ்சு வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எனக்கு இந்த 3/4 கிலோ மைதாவில் வந்து 14 நான் வந்து வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி வந்து எப்படி வந்து பரத்துவோம் அதே மாதிரியே வந்து பரத்தி வச்சுக்கலாங்க. ரவுண்டாக தான் வரணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீட்டான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம பரத்தி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டிலலாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கங்க. இது என்ன மேப்புன்னெலாம் கூட கேட்பாங்க. அதனாலேயே நான் வந்து பரத்தி கொஞ்சம் ரவுண்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கல்லில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்ட சைடில் வந்து நம்ம எதுவும் பண்ணாமல் திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேலே லைட்டாக, ரொம்ப போட தேவையில்லை. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வந்து நம்ம பட்டரை வந்து கொஞ்சமாக வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து நல்லாவே வந்து புஸ்ஸுன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் குழச்சி ரொம்ப நேரம் வந்து மாவு வச்ச காரணம்தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம நான் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மசாலாவும் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சர்வ் பண்ணலாமா? இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. பாய்.